யாருங்க சொன்னது நல்ல ப்ராடக்ட் இருந்தால் மட்டும் பிஸ்னஸ் ஜெயிக்கும்னு? அப்படி பார்த்தா நல்ல ப்ராடக்ட் வச்சிருக்க ஆயிரக்கணக்கான பிஸ்னஸ் ஏன் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்குங்க? ஒரே ப்ராடக்ட், ஒரே ப்ரைஸு, ஒரே சிட்டிங்க. ஆனால் ஒரு இடத்துல ப்ராடக்ட் வாங்குறதுக்கு கஸ்டமர் வெயிட் பண்ணுறாரு, இன்னொரு இடத்துல கஸ்டமருக்காண்டி ஓனர் வெயிட் பண்ணுறாரு. ஏன் தெரியுமா? நம்ம கடைகளில் சேல்ஸ் குறைஞ்சா நம்ம என்ன செய்வோங்க? மார்க்கெட்டிங் பண்ணுவோம், ஆஃபர் கொடுப்போம், டிஸ்கவுண்ட் கொடுப்போம். கஸ்டமர் வரணுங்கிறதுக்காண்டி. கஸ்டமர் வந்துட்டாருங்க, ஆனால் ஏன் வாங்காமல் போகிறாரு? இதுதான் ரொம்ப முக்கியமான கொஸ்டினுங்க. ஒரு பிஸ்னஸ் ஓனர் என்கிட்ட சொன்னாருங்க, நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறோம், அது போக மார்க்கெட்டிங் பண்ணுறோம், ஆனால் சேல்ஸ் மட்டும் நடக்க மாட்டேங்குதுன்னு சொன்னார். நான் அவரோட ஷாப்புக்குள்ளே போனேங்க. ஓனராக கிடையாது, அவரோட கஸ்டமரா. என்னை நானே கேட்டுக்கிட்ட கேள்வி, ஒரு கஸ்டமரா நான் என்ன பண்ணுவேன்னு. உங்கள் கடைக்குள்ளே வர்ற கஸ்டமர் முதல்ல எதை பார்ப்பாரு, எப்படி போவார், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அந்த ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் எங்கே பார்க்கணும், இதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் கஸ்டமருக்கு ஈஸியாக கிடைக்குதா, இல்லை அவர் தேடி தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கா? இந்த டெஸ்ட்டை ஓனராக இல்லாமல் ஒரு கஸ்டமராக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்குங்க. அந்த பிஸ்னஸ் ஓனரோட ஷாப்பில் முக்கியமான பிரச்சனை என்னென்னா, ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, ஆனால் கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸி அக்சஸ் இல்லாதனால வர்ற கஸ்டமர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. எப்பயுமே கன்ஃபியூஸ் ஆனால் கஸ்டமர் டிசிஷன் எடுக்கிறத தள்ளி போட்டுருவாங்க. நம்ம பிஸ்னஸில் மிஸ் பண்ணுற முக்கியமான இடம் எதுங்க? கஸ்டமர் மார்க்கெட்டிங் பண்ணி உள்ளே கொண்டு வந்துடுவோம், ஆனால் அவங்களுக்கு நம்ம ப்ராடக்ட்ஸை பார்க்கறதுக்கும் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கும் அது போக ப்ரைஸை கம்பேர் பண்ணுறதுக்கும் ப்ராப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க மாட்டோம். இதுக்கு பேர் தாங்க கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் கமர்ஷியல் ஆர்கிடெக்சரில் எப்பயுமே ஒரு ஸ்பேஸ் அழகாக இருந்தால் மட்டும் பத்தாதுங்க. ஒரு கஸ்டமர் உள்ளக்க வந்தாருன்னா அவருக்கு கிளாரிட்டி கிடைக்கணும். அங்கே கன்ஃபியூஸ் ஆனாருன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ண மாட்டாருங்க. இதுதாங்க அங்கே நடக்கிற சேல்ஸுக்கும் சேல்ஸ் லாஸுக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு பிஸ்னஸ்க்கு கஸ்டமர் வராமல் இருக்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனைங்க. வர்ற கஸ்டமர் ப்ராடக்ட்ஸ் வாங்காமல் போனாங்கன்னா அதை விட பிரச்சனைங்க. அதனால் இன்னையிலேருந்து உங்கள் ஷாப்புக்குள்ளே ஓனராக நடந்து பார்க்காதீங்க, உங்கள் கஸ்டமராக நடந்து பாருங்கள். ஷாப் ஓனர்ஸ்க்கு ஒரு கொஸ்டினுங்க, உங்கள் கஸ்டமருக்கு உங்கள் ஷாப்புக்குள்ளே வந்தாங்கன்னா கிளாரிட்டி கிடைக்குதா, கன்ஃபியூஷன் கிடைக்குதான்னு பாருங்க. கமெண்ட்ல கிளாரிட்டின்னு டைப் பண்ணுங்க. ஷாப்புக்குரிய கம்ப்ளீட் பிளானிங் கைடை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். டிசைனுக்கு முன்னாடி கிளாரிட்டி.